நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கொரிய பேரரசி செம்பவளம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இது வருடம் 48 ஆயர் நாட்டை ஆண்டு வந்த பாண்டிய மன்னனுக்கு தனது மகள் செம்பவளத்துக்கு கிழக்கு திசையை சேர்ந்த ஒருவரோடு திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்தது. அதை ஆழமா நம்பின அந்த மன்னர் அப்போ 16 வயசே ஆன இளவரசி செம்பவளத்தை வடக்கே நோக்கி பயணம் செய்ய அனுப்பி வச்சாரு. இளவரசிக்கு துணையா சில அமைச்சர்களையும் சில பணியாளர்களையும் மற்றும் சில பரிசுகளோட சேர்த்தி மொத்தம் 60 பேர் செம்பவளம் கூட அவங்க பயணத்தை தொடங்கினாங்க. சுமார் 2 மாதம் கடல் பயணம் பண்ணி கொரியால இருக்கிற கயா ராஜ்யத்தை சென்றடைந்தாங்க. அப்போ அந்த நாட்டை ஆண்டு வந்த சுரோ என்ற மன்னனுக்கு தனக்கு ஒரு தெற்கு திசையை சேர்ந்த ஒரு பொண்ணோட திருமணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டிருந்தாரு. அப்போ செம்பவளம் வந்தது தெரிஞ்ச சுரோ மன்னன் உடனே செம்பவளத்தை வந்து பார்த்தாரு. இருவரும் இணைவதற்காகவே பிறந்தது போல ஒருத்தர் பார்த்து கொள்ள சில நாட்கள்லயே இருவருக்கும் கொரிய முறைப்படி திருமணம் நடந்தது. செம்பவளம் கயா ராஜ்யத்தோட முதல் ராணியாக பதவியேற்கிறாங்க. கயா ராஜ்யத்து மக்கள் செம்பவளத்தை என்று கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு மொத்தம் 12 குழந்தைங்க பிறந்ததா சொல்றாங்க. இப்படி இந்த 12 குழந்தைங்களோட வம்சாவளிகள் திட்ட 6 மில்லியன் பேர் கொரியால இன்னைக்கு வாழ்ந்துட்டே இருக்காங்க. இது கொரியாவோட 10% மக்கள் தொகை என்று சொல்றாங்க. ஆனா ராணி செம்பவளம் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற அயோத்தியாவை சேர்ந்தவங்கன்னு ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இது உண்மையா? பதிலா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.